பார்த்தாயா எல்லாம் ஊர்ந்துக்கிறாளே உமாதேவி உமாதேவி உமா அது பொம்பளை பேரு பொம்பளை பேரு வேலைப்படி அது என்ன மகமகுதே பெண்ணே அப்புறம் கேட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களை சங்கு சுட்டாலும் மேன்மை தரும் மாத்த அண்ணா எனக்கு மரியாதை அவளே பிடிச்சிட்டு வந்தா நீ அந்த அர்த்தமா வர பொறுமையா போல நான் என்ன வந்து அடிக்கிற பின்னாடி நீதி சேர் தங்கமோ அவளை பார்த்தா எப்படி இருக்கு இப்படி போனா
அண்ணா தாயாளி அழகு பொம்மாயி பிஞ்சி பள்ளி எங்க மரத்திலேயே இல்ல கீழே இவன் நடை எப்படி இருக்கிறது? நடை எப்படி தோற்றம் அண்ணன் நடையழகி அண்ணன் அண்ணன் எப்படி எப்படி? ஆண் புறா பெண் புறா ஆமா அடுத்த அழகா அத போல அண்ணன் நடை நடையழகி அழகி அழகு மூக்கழகி உன் முகம் அழகு ஆமா ஆசையோடு வஞ்சனோடி மானே மானே என் காமத்தை திருமோடி தேனே தேனே தேனல்ல புல்ல ஆமா ஒண்ணு தேனுச்சு யாருக்கும் தேன் இல்ல ஆனா போனுக்கு தேன் எல்லாம் போடுச்சு எல்லார்கிட்டயும் போனுக்கு ஐயா சாயங்காலம் நேரம் ஆச்சு இவனை பார்த்தா எனக்கு ஆசை தோணுது பின்னாடி போ இவனை பார்த்த உடனே பின்னாடி கொஞ்சம் பாரு என்னது அது எடுத்துன்னு போ என்ன நாட்டுல ஓய் கையில அடிக்கிறதுக்கு காரியா இவனை பார்த்த உடனே எப்படி காதல் சாயங்காலம் நேரம் ஆச்சு.
நான் ஆம்பளை தான் எனக்கு காதல் வராதா என்ன எல்லாருக்கும் வருது காடு மூக்கு கண்ணு காது அதெல்லாம் காதல் காதலுக்கு கண்கள் இல்லை மானே ஒரு பீடு சொல்லியாச்சு தெளிவா இன்னும் முடியல கை போட்டு இந்த மூடனாகப்பட்டவன் என்னை பார்த்து மோதிக்கிறான் இல்லையா? என்னுடைய சேர வேண்டும் என்று என்னை பார்த்து மோதிக்கிறான். இவன் மோகத்திற்கு நாமல் என்ன செய்வது? இவன் அவன் என்ன செய்கிறான்? காதலுக்கு வருகிறான், உன்னை மோகிக்கிறேன் காதலிக்கிறேன் என்று தருக்கிற வார்த்தை பேசுறான். அதுக்குதான் விட்டாகமா நீ சொல்ற? அடே பாவி, நான் யார் என்று தெரியாமல் என்னை நீ மோகிக்க வருகிறாய். ஆனால் என்னை நீ தொட்டதை உண்டானால் நான் நெருப்பாகப்பட்டவள், அக்னி சுபாலையாகப்பட்டவள். என்னை நெருங்கினால் நீ எரிந்து விடுவாய். எரிந்து விடுவேனா? என்னையா 14 உலகத்தையும் நான் இருகலத்தையே தாங்கிக் கொண்டிருப்பவன். என்னை பார்த்து நீ மோகிக்கிறாயே, ஆனால் என்னை நீ நெருங்கி வந்ததை உண்டானால் நீ எரிந்து விடுவாய்.
நீ கெட்டு போவாய் ஏன் நீ கெட்டு போவாய் பின்னே ஏய், நீ பொம்மை நாட்டிய இது சிங்கம் ஆமா சிறுத்தை. பஞ்சாத சிங்கம் தான். ஆனா ஒரு கால் என் 2 பேர் கையில் நீ மாட்ட நீ ஒளிஞ்ச அடே சண்டாளா நான் என்ன சொல்லிக் கொண்டு வருகிறேன் என்ன உனக்கு சொல்லுகிறான் புத்தி வரும் பின்னே அதன் பின்னே நீ கெட்டு போவாயடா கெட்டு போவாய் நான் கெடுவேனா யாரு எப்படி வந்து யானையா நான் கெடுவேனா அதுக்கு 5 அறிவு ஆமா. நமக்கு 6 அறிவு ஆறு அறிவு. என்ன பண்ண முடியும் இது என்ன? ஏய் எடுத்துட்டு இருக்க கையில புடிச்சிருங்க இல்ல இல்ல நானா இல்ல நீயா மூஞ்சி பார்க்கணும் டா, யார் யாரு நீ யானையா அது மணி ஓசு வரதான் யானை அப்படி வரணும் ஆனா மணி ஓசு இன்னும் வரணும் ஆனால் கேளடா சண்டாளா ஏய், என்னை நெருங்கி நெருங்கி வருகிறாய் மணி, மணி. நீ கெட்டு போவாய் கெட்டு போவாய் நாம கெடுதா இல்லப்பா யாரு செங்குங்க யாரு பஞ்சாத சிங்கம் நேர் நெத்தி எதிர் ரோமம் அகண்ட மார்பு இரண்ட கரம் படைத்தவன் நான் என்னை வெல்லவும் என்னை கொல்லவும் யாராவது உண்டா அட கிளியே மலர் கொடியே அடைய கேளடா படும்பாவி வேண்டா என் வார்த்தை கேளும் இங்க விபரீதமாகப்பட்டது வந்து நேரம் என்னை மோதிக்க வரக்கூடிய நேரம் உனக்கு நல்ல நேரம் கிடையாது வேண்டா என் வார்த்தையை கேளு ஏய் மாலி விட்டு விட்டு இடத்தை விட்டு நீ ஓடிவிடு ஏய் ஓய் இவகிட்ட எவ்வளவு நைஸா போனங்க எவ்வளவுதான் அவ இமுட்டு கூட காட்டல நம்ம யாரு யாருக்கும் மஞ்சாதவன் என்னிடத்துல அவ கெஞ்சினா நம்ம அவகிட்ட அவ நம்ம எவ்வளவு கெஞ்சிருங்களோ அவளை மிஞ்சிரா அவளை உண்ணுமா முடியாது எத்தனை சொன்னாலும் சித்தத்தை கேட்குமா
பாவியா அடே துஷ்டா ஆ. நீ தூரம் இல்லடா என்னை தொட வேண்டாம் என்னை தொட்டால் நீ அழிந்து போய்விடுவாய் தாங்கிக் கொண்டு வருகிறேன் இந்த பூமாதேவிற்கு ஒரு அரக்கனாகப்பட்டவன் வந்து என்னை இன்னல்படுத்துகிறானே இந்த நேரத்திலே என்னால் ஒன்றுமே முடியவில்லையே நான் யாரை காண்பது 33 தேவர்கள் யாவற்ற சிறு ரிஷிகள் இந்த உலகிலே இருக்கும்படியான யானை முதல் எறும்பு கடை ஜென்மம் இன்னார ஜீவராசிகளையும் நான் தாங்கிக் கொண்டு வருகிற பூமாதேவி இன்ற நாளிலே என் ஆபத்தை காத்து ஒருவரும் இல்லையா தெய்வமே இந்த பூமாதேவி என்று என தெய்வமாக நான் பிறந்தது தவறா? இன்ற நாளையிலே இந்த உலகத்தையே காத்துக் கொண்டு வருகிறேனே இன்ற நாளையில் என் மானத்தை காக்க ஒருவருமே கிடையாதா தெய்வமே? பெருமாளண்ணா இவளை கொடுமைப்படுத்துற என்று சொல்றாள்ல இம்முட்டு காட்டிருந்தா நம்ம இவளை அடிச்சிருக்குமா ஒதுக்கி இருப்போமா இவளை ஏதாவது செய்திருப்போமா கிடையாது இப்ப கூட ஒன்று யார் தலையும் சாயல இப்ப கூட யார் தலையும் சாயல இம்முட்டு இப்படி காட்டினா போதும் நான் வச்சுக்கிறேன் எடுத்துக்கிறேன் போதா பாவி
விட்டேன். இந்த துஷ்டனாகப்பட்டவன் இவன் ஒரு பொட்டை நம்ம அஞ்சாறு சிங்கம் எங்க கோவிந்தனை நினைத்தா வருவாய் என்று பார்க்கலாம். மாயவானே அண்ணா கோவிந்தா மணிவண்ணா கோபாலா ஆனந்த ரட்சக நாத ரட்சக ஆபத் பாண்டவா அக்னி வசந்தனே ஏழுமலையானே எம்பெருமானே ஏழையின் சகாயா எல்லுக்குள் இருந்து என்னையை போலே இருப்பவரே கோவிந்தா என்ற நாளையில் துஷ்டனாகப்பட்டவன் என்னை வென்று என்ன தெய்வம் என்று பாராமல் என்னை துன்படுத்துகிறானே இறைவா. ஆற்றகரைக்கு யானையாகப்பட்டது தண்ணீர் அறிந்து போகிற போது அந்த ஆற்றிலே இருந்து முதலையாகப்பட்டது யானை தும்பிக்கையை பிடித்து விட்டதா. அன்ற நாளையிலே அந்த யானையாகப்பட்டது கதை என்று சொல்லக்கூடிய அந்த
அந்த ஏழை கோவிந்தா இந்த முதலை அகப்பட்டது என் தும்பிக்கையை பிடித்துக் கொண்டதை கோவிந்தா இந்த நாளையில் என்னை ஆதரிப்பாக அப்படி என்று அந்த யானையாகப்பட்டதை கேட்கிற போது அச்சமயமே அந்த முதலை வாயை பிளந்து அந்த யானையை காப்பாற்றாயே கோவிந்தா அதை போல என்னை காக்க வேண்டும் இல்லையா அதை நானே ஆள வேண்டும் என்று ஏகம் செய்தாரா அன்ற நாளையிலே தேவர்கள் எல்லாம் கூறி உங்களிடத்தில் முறையிடக்கூடிய நேரம் அந்த முறையிட்ட நேரத்தில் உள்ள வடிவம் எடுத்து வாமன ரூபம் கொண்டு மாவழியின் இடத்திலே சென்று 3 அடி தானத்தை கேட்டார் அந்த 3 அடி தானத்திலே 2 அடி தானத்தை அண்டம் என்று சொல்லக்கூடிய ஆகாயத்தையும் பின்னம் என்று சொல்லக்கூடிய பூமியவும் அண்டத்தையும் பிண்டத்தையும் ஏற்றடைகிற அந்த கோவிந்தா 3வது அடியே அந்த வாமனையும் எடுத்தாய் இந்த நாளையிலே என்னை காக்கலும் இறைவா ஆபத்தில் இருக்கிறேன் அண்ணா என்னை காட்டுவதற்கு ஒருவருமே கிடையாதா கோவிந்தா இந்த வேலை வராவிட்டால் என் மாணவாக போய்விடும் அண்ணா கோவிந்தா 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 இந்த பூமாதேவியை சிறைப்பிடித்து பாயாக சுருட்டி அவளை நரக கோட்டை கட்டி விட்டோம். நம்மளை வெல்லவும் கொல்லவும் யாராலும் முடியாது. எப்படி? யாராலும் முடியாது. இந்த நரக கோட்டையை கட்டிவிட்டோம். பாயை சுருட்டி விட்டு பாயாக சுருட்டி நரக கோட்டை கட்டிருக்கிறோம். இதுக்கு மேல யாரு வராங்கன்னு பார்க்கலாம். நம்ம நாட்டை தேடி யாரு வராங்க பார்க்கலாம். ஆகட்டும்.